இலங்கைக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் தொடர்பாக நெல்லையில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜ் மற்றும் கோவையில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மார்டன். நெல்லையில் 3 இடங்களில் மாணவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், சொல்லுங்க, நெல்லையில 3 இடங்கள்ல மாணவர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க, இத பத்தி விரிவா சொல்லுங்க. திவ்யா, இலங்கைக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணை நடத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தி நெல்லையில பாத்தீங்கன்னா 3 இடங்கள்ல, அதாவது லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த கோரியும் நெல்லையில அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி வளாகம் முன்பாகவே ஒரு 13 மாணவர்கள் தொடர் உண்ணாவிரதம் காலவரட்ட உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளனர். அடுத்ததாக பல்கலைக்கழகம் மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் 12 பேர் அந்த பல்கலைக்கழக வளாகம் முன்பாகவே அங்கு தங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை நேற்றிலிருந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக இங்க புனித சவேரியார் கல்லூரி மாணவர்கள் 11 பேர் இரண்டாவது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து காலவரட்ட உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க. இவங்களோட போராட்டம் இன்று அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அதாவது இவங்க தங்களோட கல்லூரிகளிலிருந்தும் அடுத்த கல்லூரிகளிலிருந்தும் தங்கள் ஆதரவு கட்டத்தை தொடர்ந்து இன்று இந்த கல்லூரி மாணவர்கள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிகமான கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வந்துகிட்டு இருக்காங்க. திவ்யா, போராட்டத்திற்கு வேறு யாராவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? அதாவது அரசியல் கட்சிகள் சார்பில் யாராவது வந்து அங்க பார்த்துட்டு போயிருக்காங்களா? திவ்யா, அரசியல் கட்சிகள் வந்து இதுவரைக்கும் இவங்க யாரும் வந்து பாதிரு போகல. ஆனா இந்த எழுத்தாளர் சங்கத்தில இருந்து படைப்பாளிகள் சங்கத்தில இருந்து அவங்கவுங்க அப்பப்போ வந்து இந்த மூத்த படைப்பாளிகள் அவங்களாம் வந்து அவங்க தங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு போறாங்க. ஆனா யாரும் இவங்களோட சேர்ந்து பங்கேற்கல, உண்ணாவிரத பங்கேற்க இவங்களும் அதுக்கு அனுமதிக்கல. இந்த அதாவது தனித்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மட்டுமே இருந்து விட்டு வர்ற உண்ணாவிரதமாக தான் இங்க நடந்துட்டு இருக்கு. திவ்யா, தற்போது கோவையில் மார்டன் நமது செய்தியாளர் காத்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மார்டன், சொல்லுங்க, கோவையில 2 இடத்துல மாணவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களுடைய போராட்டம் குறித்து விரிவா சொல்லுங்க மார்டன். ஐநா சபையில அமெரிக்கா கொண்டு வர உள்ள தீர்மானத்திற்கு இந்திய அரசு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்னைக்கு கோவையில அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இங்க கல்லூரி வளாகத்தில் அவங்க உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காங்க. நேற்று தொடங்கி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 4 பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள், கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மதிமுக அலுவலகத்தில் அவங்க வந்து அந்த வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. திவ்யா, மார்டன், இவங்களோட அதாவது மாணவர்களுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் மட்டுமா இருக்கா, அல்லது வேறு மாதிரியான ஏதாவது போராட்டங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்களா? கோவை அரசு கலைக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட, அதாவது அவங்க அனுமதி இல்லாம உள்ள உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து இப்ப உண்ணாவிரத போராட்டம் முடிக்கும்படி கல்லூரி நிர்வாகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா இப்ப மாணவர்கள் இப்படி இந்த 4 மாணவர்கள் ஒரு மாணவர் சிவபாலன் இங்க இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சிவபாலன், இப்ப நீங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கல்லூரி நிர்வாக தரப்புல இருந்து எதுவும் எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. கட்டாயமா கல்லூரி நிர்வாகத்திலிருந்து பாத்தீங்கன்னா காவல்துறை ஏவி விட்டு இங்கே இருந்த உண்ணாவிரதத்தில் இருந்த மாணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க முகவரியில் சேகரித்து நேரடியாக வீட்டுக்கு போய் மிரட்டியிருக்காங்க. அது போக நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிறையில் இருந்த மாதிரி தான் நாங்கள் உள்ளே இருக்கோம். எந்த ஒரு கரண்ட் வசதியோ மின்சார வசதியோ இங்கே எதுவும் வந்து அவங்க பண்ணி கொடுக்கல. எது நடந்தாலும் கூட ஒரு பாம்பு பூச்சி எது வந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு இது இல்லை. அது இல்லாமல் இப்போ ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் வந்து உங்களை நாங்கள் டீபேர் பண்ணுவோம், இந்த மாதிரி தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன மாணவர்களுக்குள்ள பிரிச்சிடறாங்க. எந்த ஒரு ஆதரவு போராட்டம்னா வந்து ஒன்று சேராத மாதிரி இது பிரிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லணும் தான் இந்த ஈழ பிரச்சனை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இதில் வந்து ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம், முதல்வர்களே வந்து மிரட்டல் விடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லயோலா கல்லூரி மாணவர்கள் முடிச்சிட்டாங்களா இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பக்கமும் இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. இதை நாங்கள் முன் வச்சு தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குவோம். அதுபோக எங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கு, ராஜபக்சே வந்து இனப்படுகொலையாளன்னு போர் குற்றவாளியை அறிவிச்சு சர்வதேச நீதிமன்றத்தில் மரண தண்டனை விசாரணைக்கு நடைபெற்றணும். அதை ரெண்டாவது கோரிக்கை என்ன, தனி தமிழ் ஈழத்தை நடப்பாண்டில் கூட்டத்தில் ஐநா அறிவிக்க வேண்டும். 3வது கோரிக்கை என்ன அப்படின்னா, மேற்படி தீர்மானங்களை வந்து இந்தியா ஐநா சபையில் முன்மொழிஞ்சு இதை வலியுறுத்தணும். உங்களோட போராட்டம்ன்றது இப்போ வந்து முடித்துக் கொள்ளப்படுமா, தொடர்ந்து நடைபெறுமா? இது நிர்வாகம் வந்து இப்போ தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் மாணவர்களாக சேர்த்து முடிவு பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற முயற்சியில் நாங்கள் முடிக்கிற மாதிரி தெரியல. இப்போ சட்டக்கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் இப்போ இங்கே எங்களை வெளியே ஏதாச்சும் அனுப்பிச்சினாலும் நாங்கள் வேறு வழியை கையாள போகிறோம். இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு நாங்கள் முடிவு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம மறுபடியும் நாங்கள் மேற்கொள்வோம்.
கோவை அரசு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இங்கே கல்லூரி நிர்வாகத்துக்குள்ள அனுமதி இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு கல்லூரி முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து அந்த நிர்பந்தம் காரணமாக தாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிச்சு கொள்றதில்லை, மேலும் நாங்கள் வெளியில் போய் வேற இடத்துல நாங்கள் இந்த தொடர்ந்து உண்ணாவிரதம் நடத்துவோம் அப்படின்ற உறுதிமொழியோட இந்த மாணவர்கள் இருக்காங்க. திவ்யா. நாகராஜ், இப்போ நீங்க சொல்லுங்க, நெல்லையில வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்லூரி நிர்வாக தரப்புல எதிர்ப்பு இருக்கா அல்லது ஆதரவு இருக்கா? அதே மாதிரி சக மாணவர்களிடமும் மக்களிடமும் ஆதரவு இருக்கா? திவ்யா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கூட அந்த சக மாணவர்கள் இருக்காங்க, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மாணவர்கள், அவங்க கிட்ட கேட்கலாம். சாந்தகுமார், இங்க உங்க நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு எந்த வகையில இந்த போராட்டத்துக்கு உதவியா இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லு. நேற்று காலையில் வந்து உதவியாக இருந்தாங்க. பின்ன 6 மணிக்கு மேலே இங்கே போராட்டம் நடத்தக்கூடாது, நீங்கள் வெளியில் போங்க, இது கல்லூரி நிர்வாகத்துக்கு வந்து கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பொதுவான தனியார் சொன்ன இடத்துல வந்து நாங்கள் எங்கள் போராட்டத்தை வந்து அறவழியில் போராடிட்டு இருக்கிறோம். இல்ல, இதுக்கு மக்கள் மத்தியில உங்களுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியிலும் மற்ற மாணவர்களோ இல்லாட்டி மற்ற கல்லூரிகள்ல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆதரவுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் தூய செவரியர் கல்லூரியிலிருந்து 11 பேர் முதல்ல உண்ணாவிரத்தில் ஈடுபட்டோம். இப்போ மேலும் பல கல்லூரியை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வண்ணம் உள்ளனர். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். சாந்தகுமார், இந்த அடுத்தது ஐநா சபையில இந்தியா எந்த கோரிக்கை முன்னிறுத்துங்கிறத வந்து நீங்க கோரிக்கை வச்சு நீங்க சர்வதேச விசாரணை கண்டிப்பாக தேவை. ஒரு குற்றவாளியிடமே நீதியை கேட்டால் அவன் எப்படி தருவான்? அது இலங்கையிடம் விசாரிக்க சொன்னால் சரியாக இருக்காது. சர்வதேச விசாரணை தேவை. குற்றவாளிகள் ராஜபக்சே, அவருடைய தம்பி கோத்தபய ராஜபக்சே, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகிய 3 வரையும் விசாரித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். மேலும் ஈழத்தமிழர்களிடத்திலும் உலகெங்கும் பரவி வரும் தமிழர்களிடத்திலும் பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி தமிழ் ஈழம் அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளோம். இது மீண்டும் மிகப்பெரிய போராட்டமாக தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும். சிரியா, எகிப்து போன்ற நாடுகளில் புரட்சி வெடித்தது போல தமிழகத்திலும் புரட்சி வெடிக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சாந்தகுமார், இங்க இந்த மத்திய அரசு கோரிக்கையை முன்வைக்கணுங்கிறீங்க. இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசு எந்த மாதிரி கோரிக்கை முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு என்ன சொல்றதுன்னா, மானங்கட்ட அரசா தான் இருக்கு. இதுவரைக்கும் தமிழருக்கு எதிரான நிலைப்பாடு, தமிழக மீனவர் தாக்கப்படுவது ஒண்ணுமே சொல்றது கிடையாது. இது எல்லாம் கிடப்ப ஒரு சின்ன நாடு, தமிழகம் கூட இல்ல, ஆனா அவங்க வந்து நம்மளை அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு 123 கோடி மக்கள் இருக்கிறோம். இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்டா நாங்க நட்பு நாடுன்னு சொல்றாங்க. ஏன் நட்பு நாடுன்னு சொல்றீங்க? அப்ப நாங்க எதிரி நாடா தமிழகம்? அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, எங்களுக்கு தனியா விட்டுருங்க, நாங்க தமிழகம் தனியா போயிடுவோம். இந்த கொள்கையில் நாங்க உறுதியா இருக்கோம். மாணவர்கள் இனியும் நாங்க இந்தியனா சிந்திக்க வச்சிருவாங்க. நாங்க இதுவரைக்கும் இந்தியனா இருந்துட்டோம், இந்தியா இருக்கிறதுக்கு அதிக விலைகளை கொடுத்துட்டோம். போதும் போதும், மத்திய அரசுக்கு போதும், இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய இதை, எங்களை இந்தியனா இருக்க விடுங்க, இல்லைன்னா நாங்க தமிழ்நாடு தனியா. திவ்யா, நீங்க பார்த்த மாதிரி இந்த மாணவர்கள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையில வந்து முன்னிறுத்தி தொடர் தன்னெழுச்சியோட இந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. திவ்யா மார்ட்டின், நீங்க சொல்லுங்க, இந்த இலங்கைக்கு எதிரான விஷயத்துல மாநிலம் முழுவதும் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்கிற நிலையில இதற்கான பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க? பொதுவாகவே அதாவது பார்த்தோம்னா இங்கே நம்ம அந்த கோவை அரசு கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி வெளியில் என்னென்ன பேனர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள், அதே போல் குண்டு போட்டு கொல்லப்பட்ட அந்த அழிக்கப்பட்ட கிராமங்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கற்பழித்து கொல்லப்பட்ட பெண்கள், இவங்களுடைய புகைப்படங்களை வந்து பேனராக வந்து வெளியில் வச்சிருக்காங்க. இது வந்து இந்த சாலையில் செல்லக்கூடிய அனைவரையுமே வந்து ஒரு அதாவது ஈழத்தில் நடந்த கொடுமைகளை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது போன்ற பேனர்களை வந்து இங்கே மாணவர்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சேவின் தலைமையில் இயங்கும் இலங்கை அரசு அங்கே நடத்திய வந்து இன படுகொலைகளை வந்து சித்தரிக்கும் வகையில் இங்கே வந்து பேனர்கள் தொங்க வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஞ்சு குழந்தைகள், அதோட புலிகள் தலைவர் பிரபாகரனோட மகன் கொடூரமாக கொல்லப்பட்ட புகைப்படம், மிகவும் அதை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம், இது போன்ற புகைப்படங்கள் இங்கே சாலையில் செல்லக்கூடியவர்கள் மனதை மிகவும் வந்து அதாவது நெருடும் வகையில் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய 4 மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் வந்து ஏராளமான மக்கள் வந்து குழுமியிருக்காங்க. எல்லாருமே இந்த மாணவர்களோட கோரிக்கை, அதாவது ஈழத்தில் தமிழீழம் மலர வேண்டும், அதே போல தமிழக அரசும் மத்திய அரசும் இதற்கு வந்து செவிசாய்க்க வேண்டும், ஐநாவில் இதன் குரல் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதிலே இந்த மாணவர்களோட இந்த உண்ணாவிரதம் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. திவ்யா. மார்ட்டின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நாகராஜ், உங்களுக்கு நன்றி. நாகராஜ், இலங்கை அதிபரை போர் குற்றவாளியாக அறிவிக்க கோரியும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவளிக்க கோரியும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? அவர்கள் எத்தனை நாட்களா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? திவ்யா, நேற்று காலை வந்து இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து 300 பேர் வந்து
உண்ணாவிரத்தில் ஈடுபட்டாங்க. மற்றும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வகுப்பு புறக்கணித்து இவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இந்த போராட்டம் நேற்று மாலை முடியும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று மாலை வந்து முடிக்க வேண்டிய மாணவர்கள் வந்து தங்கள் போராட்டம் வந்து இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வரை நீடிக்கும், தங்கள் உயிர் போகும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் சொல்லிட்டு அறிவித்தாங்க. உடனடியாக அங்க வந்து காவல்துறை குவிக்கப்பட்டது. மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கொண்டாங்க. ஆனா காவல்துறை எதிர்த்து வந்து மாணவர்களுக்கு சொன்ன கருத்து என்னக்கா, போராட்டம் வந்து நாங்க தொடர்ந்து நடத்துவோம், இதை வந்து காவல்துறை மூலமா தடுக்க தேவையில்லை, காவல்துறை வெளியேற வேண்டும், வளாகத்தை விட்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேற வேண்டும் சொன்னாங்க. ஆனா காவல்துறை தொடர்ந்து அங்க குவிக்கப்பட்டிருந்தது. சரியாக 7 மணி அளவில் வந்து அங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மாணவர்கள் பந்தலில் அமைக்கப்பட்டிருந்த மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டது. இதனால் மாணவர்களுக்கு கோவப்பட்டு காவல்துறைக்கு எதிராக கோஷமிட்டனர். காவல்துறையை வெளியேற வேண்டும், இலங்கைக்கு எதிராக வந்து நாங்கள் போராட்டத்துக்கு நடத்தி வருகிறோம், இதற்கு வந்து காவல்துறை ஆதரவு தெரிவித்து பாதுகாப்பு தர வேண்டிய தமிழக காவல்துறை வந்து இலங்கைக்கு ஆதரவாக செயல்படுவதாக, அதாவது மின்சாரத்தை துண்டித்து இந்த போராட்டத்தை நீத்து போகும் வகையாக செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினாங்க. இதனை அடுத்து அங்கு வந்து சிதம்பரம் சப் கலெக்டர் சுப்பிரமணி வந்தாரு. அவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் போது இந்த போராட்டத்தை வந்து கைவிடும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் மாணவர்கள் தங்களுடைய போராட்டம் வந்து இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம், மனிதநேயத்துக்கு ஆதரவான போராட்டம், உலகத்தில் எங்கு மனிதநேயம் இருக்கிறதோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துவது தவறல்ல, அதுவும் கத்தியின்றி ரத்தமின்றி நாங்க வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம். காந்தி பிறந்த மண்ணில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி வருவோம், இதற்கு வந்து தடை இருக்க தேவையில்லை, இனப்படுகொலைக்கு எதிராக போராட்டம் தான் சொன்னாங்க. ஆனா வந்து இவர்கள் வந்து நீங்க போராட்டத்தால ஒன்றும் நடக்க போவதில்லை, இது உடனடியாக முடிவு செய்யப்பட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவித்தாங்க. ஆனா அதிகாரிகள் சொன்ன தகவல் வந்து அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இப்படி சொல்வதற்கு மனம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு அவர்கள் மாணவர்கள் தரப்புல வந்து எதிர்ப்பு தெரிவித்து, மத்திய அமைச்சர் யாராவது வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்கள், நாங்கள் சொல்லும் கோரிக்கை வந்து மத்திய அரசு வந்து ஐநாவிடம் சொல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்தால் இது முடிகிற காரியம் அல்லன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பிலும் அதிகாரி தரப்பிலும் சொல்லப்பட்டது. இதனால் மாணவர்கள் வந்து போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை, சாகும் வரை இந்த உண்ணாவிரதம் நாங்கள் தொடர்வோம் என தெரிவித்திருக்காங்க. ஸ்ரீதர், எவ்வளவு மாணவர்கள் இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா இவங்க தங்களுடைய போராட்டத்தை எப்படி கொண்டு போக திட்டமிட்டு இருக்காங்க? திவ்யா, இந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு நாள் அடையாள புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க, பல முறை வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. நேற்று இவங்க வந்து ஒரு 300 மாணவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கிறாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து 7 மணி அளவில் வந்து அதாவது கலைந்து செல்ல காவல்துறை உத்தரவிட்ட பிறகு அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு 3000 4000 மாணவர்கள் குவிந்து விட்டார்கள். அதாவது கல்லூரியில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 மாணவர்கள் வந்து இந்த 300 மாணவர் உண்ணாவிரதற்கு 300 மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினால்தான் காவல்துறை வந்து லயோலா கல்லூரியில் வந்து மாணவர்கள் உண்ணாவிரதம் போது கைது செய்து அழைத்து சென்றாங்க. அது மாதிரி இங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. காரணம் என்னவென்றால் இந்த 20,000 மாணவர்கள் வந்து இவர்கள் பின்புலம் இருக்கிறதால இந்த 300 மாணவர்களை வந்து அந்த உண்ணாவிரத பதவியிலிருந்து அகற்ற முடியவில்லை. அதனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மட்டுமே நடைபெற்று வருது. இருந்த போதும் நிர்வாக தரப்பில் வந்து மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் சில கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் மட்டுமே இருக்கிறது இல்லையா? ஸ்ரீதன், இந்த மாணவர்களுடைய போராட்டம் கல்லூரி வளாகத்துக்குள்ளவே நடக்குதா அல்லது வெளியே எங்கேயாவது நடந்துட்டு இருக்கா? இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பல 100 ஏக்கர்ல இருக்கிறதுனால அந்த வளாகத்துக்குள்ளே பூமா கோயில் என்று ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அருகே தான் இந்த போராட்டங்கள் நடக்கும். அது ஊழியர்கள் போராட்டமா இருந்தாலும் சரி, மாணவர்கள் போராட்டம் அந்த பகுதியில் தான் நடக்கும். அங்கதான் இங்க உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த போராட்டம் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்துவோம் சொல்லிட்டு மாணவர்கள் அறிவித்தனால அங்க காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம் குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.